Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா IQல இருந்து பார்த்தீங்கன்னா IQயோட Neo 9 மொபைல் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ள இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா IQயோட IQ Neo 9 Pro மொபைல் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா IQயோட IQ Neo 9 மொபைல் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போறாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல்ஸை பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த IQ Neo 9 மொபைலோட டிஸ்பிளே வரும்போது பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சுக்கான டிஸ்பிளே தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தான நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டிஸ்பிளே நமக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே தான். ஸோ நம்ம குவாலிட்டி வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி எல்லாமே நமக்கு வந்து ஓரளவு சூப்பரான பர்ஃபார்மன்ஸோடைய இந்த டிஸ்பிளே வந்து கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறமா இந்த மொபைலோட அதாவது பேக் சைடு வரும்போது பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் கொண்ட ஒரு பேக் சைட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செகண்டரி கேமராவும் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் கேமராவும் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் சைட் கேமரா வரும்போது பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கொண்ட செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வீடியோ சப்போர்ட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 4Kலேருந்து 60 FPS வரைக்கும் நீங்கள் வந்து பேக் சைட் கேமராவில் நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். அதுவே ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 30 FPS வரைக்கும் 4K நீங்கள் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இந்த மொபைல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் IQ மொபைலில் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நானே பார்த்தீங்கன்னா IQ மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பேக் கேமரா அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது பர்ஃபார்மன்ஸ் வைஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் தான் இந்த IQ Neo 9 வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 8 Gen ப்ராசஸர் தான். ஸோ 8 Gen ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்ட் கேமிங் மொபைலாக தான் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 5140 mAh கொண்ட பேட்டரி தான் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 140 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அதாவது 6 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து 40% வரைக்கும் சார்ஜ் ஆகும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 140 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சார்ஜிங் நமக்கு வந்து ஸ்பீடாகவே நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ 6 மினிட்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 40% கேவலனாலும் ஒரு 35% கேரண்டியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் கெப்பாசிட்டி ஆயிரும். ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 100% சார்ஜ் உங்களுக்கு வந்து ஆயிரும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இந்த மொபைல் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட அதாவது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 14 தான் இந்த மொபைல் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷனாக தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட வேரியன்ட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6GB + 128GB இருக்குது. அண்ட் 8GB + 128GB 256GB பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வேரியன்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த IQ Neo 9 மொபைல் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இந்த மொபைல் லான்ச் பண்ணாங்கன்னா 26,780 ரூபாய்க்கு லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 27,000 ரூபாய் பட்ஜெட்டில் இந்த மொபைல் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 27,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு இந்த மொபைல் ஒர்த்தானு கேட்டால் கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான மொபைல் தான். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோட IQ Neo 6 பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ 9 வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 9 கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ குவாலிட்டி ஆகட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் குறை சொல்கிற முடியாது. ஆனால் IQ அந்த அளவுக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ நான் ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஒரு சூப்பரான மொபைல் லான்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த மொபைலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த IQ 9 என்னென்ன கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புறேன். இந்த மாதிரி அப்கமிங் வீடியோஸ் மொபைல் வீடியோ அப்டேட் வீடியோஸ் எல்லாமே வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி